ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்கின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 40. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நமது பங்கிலே மதுவிலக்கு சபையார் தங்கள் சபையின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். எனவே பங்கு தந்தை சார்பாகவும் இங்கே இருக்கிற அனைத்து இறைமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நாளைய தினம் நம்முடைய அன்னையாம் திருச்சபை 3 விழாக்களை கொண்டாடுகிறது. என்ன விழாக்களை கொண்டாடுது? நாளைக்கு 80வது ஆண்டு சுதந்திர தின விழா, வேற அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா, ஒவரிக்காரங்களுக்கு இன்னொரு திருவிழா, என்ன அந்தோனியாருக்கு பிறந்த நாள் இல்லையா? எனவே 3 விழாக்களை அன்னையாம் திருச்சபை நாளை கொண்டாடுகின்ற பொழுது இன்று அதனுடைய முன் தயாரிப்பாக இந்த மாலை ஆராதனை வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதில் எனக்கு கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, இந்த மாலை ஆராதனைக்கு போய் நான் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இப்போ நிறைய இடத்துக்கு மறையுறைக்கு தான் அழைக்கிறாங்களே வெளியே இந்த மாலை ஆராதனை வெஸ்பஸ் என்று சொல்லப்படக்கூடியது தமிழ்நாட்டிலேயே நம்ம மறை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கு. இங்கே திருச்சி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா எப்பவுமே திருப்பலி மட்டும்தான் இருக்கும். இந்த மாலை ஆராதனை என்பது இல்லை. இந்த கோட்டாறு மறை மாவட்டம், நமது பக்கத்து மறை மாவட்டம், அங்கே ஒரு சில பங்குகளில் இருக்கு. எனவே இந்த மாலை ஆராதனை என்பது நாங்கள் குருக்கள் சொல்லுகிற கட்டளை ஜெபம். எனவே 3 திருப்பாடல்கள் பாடப்படுகிறது. அன்னை மரியாவின் பாடலை பாடுகிறோம். அதற்கு நிறைவாக நற்கருணை ஆசிரோடு நாம் செய்கின்ற இந்த மாலை ஆராதனை என்பது உண்மையிலேயே ஒரு நிறைவான வழிபாடாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே உங்களோடு கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது மிகப்பெரிய காரணம், மதுவிலக்கு சபை என்பதும் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கு. ஏஏ என்று சொல்வார்கள், ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்று சொல்வார்கள். நிறைய மருத்துவர்கள் இந்த மது ஒழிப்புக்காக நிறைய இயக்கங்களை நடத்துகிறாங்க. ஆனால் மனித முயற்சியால் மட்டுமல்ல, கடவுளுடைய உதவியும் நமக்கு வேண்டும் என்ற முறையிலே இந்த மதுவிலக்கு சபையார் இதை ஒரு சபையாக, ஒரு ஆன்மீக இயக்கமாக மாற்றி அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய கடற்கரை பங்குகளுக்கு அதை உருவாக்க வேண்டும். இன்னும் தமிழக திருச்சபைக்கு கூட நீங்கள் இதை கொண்டு செல்ல முடியும். ஏன்னா இப்படி ஒரு பக்த சபை மற்ற மறை மாவட்டங்களில் இல்லை. இப்படி ஒன்று இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. எனவே குறிப்பாக இந்த இளையோர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையங்க எல்லாருமே இதில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிற பொழுது இது தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்னோடியான ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே மதுவிலக்கு சபையை நம்ம ஊரோடு நிறுத்திவிடக்கூடாது, நமது மறை மாவட்டத்தோடு கூட நிறுத்திவிடக்கூடாது. தமிழக அளவிலே இன்னும் ஏதாவது இந்த சபையை வளர்த்தெடுக்க முடியுமா என்று நீங்கள் இந்த நாளிலே முயற்சி செய்யலாம் என்பதையும் என்னுடைய தாழ்மையான கருத்தாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மதுவிலக்கு சபையார் இங்க இருக்கிற எல்லாருக்குமே குடியினால் வருகிற தீமைகளை பற்றி தெரியும். நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. குடி குடியை கெடுக்கும். எல்லா மது பாட்டில்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா? மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அப்படி சொல்கிற அரசாங்கமே என்ன செய்யுது? டாஸ்மாக் என்று மது விற்பனையை செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதே அந்த வருமானத்தை வச்சுத்தான். மத்திய அரசினுடைய எந்த உதவியும் இப்பொழுது மாநில அரசுகளுக்கு கிடைப்பதில்லை. எனவே அப்படி என்று ஒரு காரணத்தை மாநில அரசுகள் சொன்னாலும் கூட இந்த குடிப்பழக்கம் என்பது மனித சமூகத்தில் தொடக்க காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக நான் உளவியல் பார்வையிலே இந்த குடிநோயை பற்றி எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு மறையுறையாக அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ஊரிலே ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள். கணவன் குடித்து விட்டு வீட்டிற்கு வந்தான். வந்தவன் வீட்டோரமாக சுவரை பிடித்து கொண்டே நடந்து வந்தான். மனைவி கேட்டாள், ஏங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான்.
அவர் சொன்னார், நான் எங்க குடிச்சிருக்கிறேன், நீங்க குடிக்கலைன்னா என் சுவரை பிடிச்சிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மனைவி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, நான் பிடிக்கலைன்னா சுவர் விழுந்துரும் அப்படின்னார். இதுல இருந்தே தெரியுது நீங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனைவி கண்டுபிடித்து கொண்டார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த குடியை கெடுக்கும், அது வீட்டுக்கும் நாடுக்கும் கேடு என்று சொன்னாலும் கூட இந்த குடிப்பழக்கம் மட்டும்தான் ஒரு போதையாக இருக்கிறதா என்று கேட்டால், இன்னைக்கு உலகத்தில் நிறைய போதைகள் இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு எது போதையாக இருக்கிறது? செல்போன். பிறந்த குழந்தைங்க இல்லை, கையிலிருந்து மொபைலை பிடுங்க முடிய மாட்டேங்குது. அவ்வளவு அந்த போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தளவில் சில நேரம் டிவி சீரியல்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சிலர் நகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், அரசியல்வாதிகள் பணத்துக்கும் புகழுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்திலே நிறைய வகையான போதைகள் இருக்கிறது. இசை கூட ஒரு வகையிலே போதை என்று சொல்வார்கள். அப்படியானால் மற்ற போதைகளுக்கும் இந்த குடிப்பழக்கத்திற்கும் ஏன் வித்தியாசம்? மற்றவற்றையெல்லாம் யாரும் பெரிதாக கண்டுகொள்வதில்லையே, ஆனால் குடிப்பழக்கத்திற்கு ஒருவர் ஆளானால் மட்டும் ஏன் அவர் விமர்சிக்கப்படுகிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. WHO என்று சொல்லப்படக்கூடியது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறது? இந்த குடிப்பழக்கம் என்பது ஒரு நோய், ஒரு டிசீஸ் என்று சொல்கிறது. எப்படி ஒரு கேன்சர் நோய் இருக்கிறதோ, எப்படி ஒரு போலியோ நோய் இருக்கிறதோ, அதே போல இந்த குடிப்பழக்கம் என்பது என்ன? ஒரு நோய் என்று சொல்கிறது. எனவே மற்றவையெல்லாம் ஒரு போதையாக இருந்தாலும் கூட இந்த குடிப்பழக்கத்தை மட்டும்தான் நாம் நோய் என்று குறிப்பிடுகிறோம். எனவே இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு குடி என்பது முதலிலே உடலுக்கு கேடு, உடல் நலத்திற்கு கேடு. இரண்டாவது நம்முடைய ஆன்மாவுக்கு கேடு. மூன்றாவது நம்முடைய குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் கேடு. குடிப்பழக்கம் எதுக்கெல்லாம் கேடு? நம்முடைய உடலுக்கு கேடு, நம்முடைய ஆன்மாவுக்கு கேடு, இந்த சமூகத்துக்கும் கேடு என்பதை உங்களுக்கு நான் இந்த நாளிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் ஒரு பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்தேன். எந்த பங்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த ஊர்ல ஒரு இளைஞனுக்கு திருமணம். அப்போ திருமணத்துக்கு மொத்தம் பாட்டு கிளாஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1200 ரூபா பில்லு. அப்போ அவன் சொல்றான், ஃபாதர், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், நல்லா கேட்டுக்கோங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், இந்த கல்யாணத்தை கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நடத்துகிறோம், எனவே 1200 ரூபா உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஒரு 600 ரூபா பாதி பணமாக கொடுக்குறேன். சரி, ஒரு இளைஞர் இயக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற பையன், ஒரு ஏழப்பட்ட பையன், சரிப்பா நீ 600 ரூபா மட்டும் தான் வாங்கிட்டேன். திருமணம் முடிந்து ஒரு 2 வாரங்கள் கழித்து இளைஞர்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவன் கல்யாணம் நடந்துச்சு ஃபாதர், சூப்பராக எல்லாம் பார்ட்டியெல்லாம் கொடுத்தான் அப்படின்னா. என்னடா பார்ட்டியெல்லாம் கொடுத்தான்? நான் கல்யாண பூசைக்கே கஷ்டம் சொல்லி சொன்னானே, இவன் எப்படிதான் பார்ட்டி கொடுத்தான் அப்படி கேட்டு அவனை கூப்பிட்டு கேட்டா. அவன் சொல்கிறான், நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், அப்போவே ஏறக்குறைய 17,000 ரூபா ஃப்ரெண்ட்ஸினுடைய குடிக்கு மட்டும் செலவழித்தேன் அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன்? மது என்பது உடலுக்கு கேடு, ஆன்மாவுக்கும் கேடு. ஒரு ஆண்டவருக்கு கோவிலுக்கு காணிக்கை கொடுப்பது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு 600 ரூபா தான் கோயிலுக்கு தர முடியும் என்று சொல்கிற பையன் 17,000 ரூபாய் தன்னுடைய நண்பர்கள் குடிப்பதற்காக செலவழிக்கிறான் என்று சொன்னால், நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னால. இப்போ உள்ள சூழ்நிலைகள் எனக்கு தெரியல, 50,000மோ 1,00,000மோ எனக்கு தெரியல. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எப்படி செலவழிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியல. இதை ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல நான் ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, நான் ஒரு நாள் தூத்துக்குடிக்கு ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கிறேன். ரேஷன் கடை கூட்டத்தை போல ஒரு கூட்டம் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அலமோதிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னடா கூட்டம், எதுவும் ஊரில் சண்டை போல? பார்த்த நிறைய முகங்கள் நம்ம கடற்கரையை சார்ந்த ஆட்கள், கிறிஸ்தவர்கள். என்னடா காலையில் 10 மணிக்கு டாஸ்மாக் இப்போ தான் 12 மணிக்கு திறக்கிறாங்களா? இப்போ எனக்கு தெரியல, முந்தி 10 மணிக்கு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான கூட்டம், ரேஷன் கடை கூட்டம் கூட தோற்று போயிடும்.
அதை அந்த 10 மணிக்கு கடையை திறந்த உடனே ஒரு ஆள் ஒரு பாட்டிலை வாங்கி வச்சிருக்கிறாரு, ஒரு கையில் இந்த தண்ணி பாக்கெட்டை வச்சிருக்கிறார். அவர் குடித்தது இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது கையில் இப்படி சரக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கிறார், இன்னொரு பக்கம் இந்த தண்ணி பாட்டிலை வச்சு உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவங்கள பார்த்து எனக்கு கோபப்படுறதா பரிதாபப்படுறதான்னு தெரியல. இல்லை, ஒரு வகையில் பாவம். கடுமையாக உழைக்கின்ற நம்முடைய ஆண்கள் ஒரு போதைக்காக எப்படியெல்லாம் அந்த தெருவிலே நின்று மானத்தை இழந்து அந்த இடத்தில் நிற்கிறார்கள் என்று ஒரு பங்கு தந்தையாக எனக்கு பார்க்கின்ற பொழுது ரொம்ப கடினமாக இருந்தது. இப்ப 2-3 நாட்களாக கோயம்புத்தூர்ல ஒரு பையன் அமுதன் இல்ல 17 வயது ஒரு பையன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த கல்லூரியிலே போதை பழக்கம் இருந்திருக்கிறது. அதை இவன் போலீசாரிடமோ அல்லது அதிகாரியிடமோ தெரியப்படுத்தி இருக்கிறான். அதை தெரிந்தவுடனே அவருடைய நண்பர்கள் என்ன செய்யறாங்க, 10-15 பேர் சேர்ந்து தன்னுடைய நண்பனை கொலை செய்கின்ற அளவுக்கு இந்த போதை தமிழகத்திலே உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நாம் சொல்லலாம், தமிழர்கள் என்பவர்கள் நமக்கு சோமபானம் சுறாபானம் என்றெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்களே. உண்மைதான். நம்முடைய தமிழக இலக்கியங்களிலே சோமபானம் சுறாபானம் என்று சொல்லப்படக்கூடியது போர்க்காலத்தில் வீரர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மது வகையாக இருக்கிறது. இன்னொரு வகையிலே இந்த பானங்கள் என்பவை ஒரு மருந்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்திருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்களே ஒழிய அவர்கள் போதைக்காக பயன்படுத்தலை. நல்ல சமாரின் ஓமையில கூட நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷனுக்கு திராட்சை ரசமும் எண்டையும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டினான் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. எனவே சோமபானம் சுறாபானம் குடித்த எங்கள் இனம் தமிழினம் என்று நீங்கள் மார்தட்டி கொள்ள முடியாது. அது போர்க்காலத்திற்கும் மருந்துக்குமாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று இன்று நம்முடைய போதையாக மாறியிருக்கிறது என்பதுதான் நமக்கு வியப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, அந்த குடிநோய்க்கு ஆட்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிப்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு கோபமும் வருகிறது. ஒரு வகையிலே அவர்களை பார்த்தால் பரிதாபமாகவும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உளவியல் அடிப்படையில் இந்த குடிநோயை நாம் எப்படி புரிந்து கொள்வது? மேக்ஸ் கிளாட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உளவியல் அறிஞர் சொல்றாரு, இந்த குடிநோய் என்பது 5 படிநிலைகளை கொண்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, குடும்பத்தில் வாழ்றவங்க இருக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க குடிநோயாளிகளை புரிந்து கொள்ள முடியும். முதல் நிலை என்று சொல்லப்படக்கூடியது, குடிப்பதற்கு இவர்கள் ஒரு ஆர்வத்தை காட்டுகிறார்கள். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அப்படிதானே? எனக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஒரு பிரியாணி சாப்பிடணும், மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு, சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு. இன்னைக்கு வந்தவுடனே உங்க ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஏதாவது மீன் அவியல் எனக்கு செஞ்சு கொடுங்க, பெங்களூர்ல எனக்கு கிடைக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? எனவே எல்லோருக்குமே ஒன்றை ருசித்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை என்பது என்றோ ஒரு நாள் ஒரு குடிப்பழக்கத்திற்கு ஆட்படுவது. ஒரு நியூ இயர், ஒரு கிறிஸ்மஸ் என்று ஒரு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு குடிப்பழக்கத்திற்கு ஆட்படுவது என்பது இரண்டாவது நிலையாக இருக்கிறது. மூன்றாவது நிலைதான் சற்று பரிதாபமாக இருக்கிறது. இவர் குடிக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிய வருகிறது இல்லையா? நம்ம ஊர்ல இந்த தெருவில் இவர் குடிப்பாரு, கடல் போயிட்டு வருவாரு, ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வருவார் என்று எல்லோருக்கும் தெரிய வருவது என்பது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை என்பது குடி பழக்கம் அல்லது அந்த குடி இல்லாமல் அவர்களால் வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு கைகால் நடுக்கம் ஏற்படுகிறது, அல்லது அவர்களது உடலிலிருந்து அந்த மது வாசனை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இது அதனுடைய உச்சக்கட்டம். இதைத்தான் நாம் குடிநோய் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த மேக்ஸ் கிளாட் என்பவர் இந்த 4 மட்டும் படிநிலைகள் அல்ல, 5வது ஒரு படிநிலையும் இருக்கிறது என்று சொல்கிறார். அதுதான் என்னது? போதை மறுவாழ்வு. எனவே யாருக்கும் தெரியாமல் குடிப்பது என்பது ஒரு நிலை, எல்லோருக்கும் தெரிந்து குடிப்பது என்பது அடுத்த நிலை. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, மானம் போனாலும் பரவாயில்லை, குடித்தால் தான் என்னால் வேலை பார்க்க முடியும் என்பது உச்சக்கட்ட நிலை. ஆனால் அது மட்டும்தான் இறுதியா என்று கேட்டால் இல்லை, அவர்களுக்கு மறுவாழ்வு உண்டு. நான் ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் நன்றாக குடிப்பார். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டேன்,
எங்க நீங்க குடிக்கிறீங்க? இல்லை ஃபாதர், கடல் தொழிலுக்கு போறேன், உடம்பு வலிக்கும், அப்போ நான் குடிப்பேன். சரி, 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறேன்? அப்போ மனைவியை கூப்பிட்டு கேட்டேன். அப்போ நம்ம தூத்துக்குடி அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் இந்த போதை மறுவாழ்வுக்கென்று அவர்கள் ஒரு திட்டத்தை நடத்துகிறார்கள். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இறக்குற 1 மாதம் அவர் அந்த மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு வீட்டுக்கு உழைப்பு இல்லை, வருமானம் இல்லை, நான் எப்படி இந்த குழந்தைகளை காப்பாற்றுவது? அப்போ நான் சொன்னேன், 1 மாதம் வருமானம் இல்லை, நீங்கள் கவலைப்படுறீங்க, ஆனால் காலம் முழுக்க அவர் குடிக்காமல் நிறுத்திவிட்டால் எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் இல்லையா? எனவே இதை பற்றி நீங்கள் யோசிக்காதங்க, நான் கொஞ்சம் உங்களுக்கு பண உதவி செய்கிறேன் அப்படின்னு அவரை அந்த தூத்துக்குடி அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் உள்ள குடிபோதை மறுவாழ்வு மையத்துக்கு நான் அனுப்பினேன். 1 மாதம் கழித்து நல்ல மனிதராக திரும்பி வந்தார். அவருடைய ஒரு பிள்ளை இன்னைக்கு சிஸ்டராக இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே ஒரு மனிதன் குடிபோதைக்கு ஆளாகிவிட்டான் என்பது இறுதி அல்ல. அவர்கள் மாற்றம் பெற முடியும். ஏன் அங்க இங்க போகணும்? எங்க அப்பா குடிப்பாங்க, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது. ஒரு கட்டத்தில் எங்க அப்பா அந்த குடிப்பழக்கத்தை விட்ட பிறகுதான் எங்க உண்மையான அப்பாவினுடைய பாசம் என்பது எங்க குடும்பத்துக்கு கிடைச்சிச்சு. எனவே அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான். எனவே சில நேரம் ஆண்கள் குடிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்காக சுயநலத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த குடிபோதை இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உளவியல் ஒரு 3 காரணங்களை சொல்கிறது. முதலாக, அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருந்தால் மகனுக்கு குடிப்பழக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா அப்பா தான் பிள்ளை தப்பு செஞ்சா கண்டிக்கிறவர். அவரே தவறு செய்கின்ற பொழுது பிள்ளை என்ன நினைக்குது? அப்பாவே குடிக்கிறாரு, நான் குடிச்சா என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை அவர்களுக்கு வருகிறது. எனவே தந்தையர்களே, நீங்கள் குடிக்கின்ற பழக்கம் கொண்டிருந்தால் நாளைக்கு உங்க பிள்ளைங்க குடிச்சாங்கன்னா நீங்க அவங்கள குறை சொல்ல முடியாது. அந்த பழக்கம் யாரிடமிருந்து வந்திருக்கிறது? உங்களிடமிருந்து தான் வருகிறது. இதைத்தான் உளவியல் முதல் காரணமாக சொல்லுகிறது. தந்தையிடம் அந்த பழக்கம் இருந்தால் அந்த பழக்கம் அந்த குழந்தைக்கு வரும். இரண்டாவது, யாருக்கு இந்த குடிப்பழக்கம் வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது நாக்கு சுவையை தேடுபவர்கள் இல்லையா? விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு விதவிதமாக குடிக்க வேண்டும் என்கிற ஆசையும் வருகிறது என்று உளவியல் சொல்கிறது. மூன்றாவது, மனக்குழப்பத்தோடு வாழ்பவர்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். ஏன்னா கவலையை மறக்கிறதுக்கு நான் குடிக்கிறேன், குடிச்சா கவலை மறைஞ்சு போகுமா? பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா என்ன நினைக்குமா? உலகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சிக்குமா? அது மாதிரிதான் குடிகாரங்கள் என்ன நினைக்கிறாங்க? குடிச்சா என் கவலை என்னை விட்டு மறைஞ்சு போகும். இல்லை, அது 2 மடங்காக அது மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, இந்த குடிப்பழக்கத்தினால சிலர் எப்படியெல்லாம் அவமானப்பட்டு நின்றார்கள் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தொடக்க நூல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நோவா கடவுளுக்கு உண்மையான மனிதராக வாழ்ந்தார். ஆனால் அவர் குடிப்பழக்கத்தினால் என்ன செய்கிறாரு? தன்னுடைய உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லைங்கிற அந்த ஒரு சுய உணர்வு கூட இல்லாம அவர் நிர்வாண நிலையில அவர் வீட்டில் இருக்கிறத நம்ம விவிலியம் பதிவு செய்கிறது. தொடக்க நூல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம். லோத்து என்பவர் குடிப்பழக்கத்தினால் என்ன செய்கிறாரு? தான் பெற்ற பிள்ளைகளையே தவறாக பயன்படுத்துவதற்கு அவர் முயற்சி எடுப்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஒரு பணக்கார மனிதன் என்ன சொல்றான்? நான் உண்பேன், குடிப்பேன், நிம்மதியாக உறங்குவேன். அப்ப கடவுள் சொல்றாரு, இன்றிரவே உனக்கு மரணம் வரும். மரணம் வரும்போது உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று விவிலியம் கேட்கிறது. அன்புக்குரியவர்களை, தூய பவுலடிகளார் கூட குறிப்பிடுகிறார், குடிகாரர்கள் இறையாட்சிக்கு உட்பட முடியாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தூய பவுலடிகளார் சொல்கிறார், குடி என்பது ஊனியல்வோடு வாழ்வது என்று குறிப்பிடுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நீங்கள் குடி வெறியினால் அல்ல தூய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை தூய பவுலடிகளார் சொல்லுகிறார். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இந்த மதுவிலக்கு சபையார் தங்கள் சபையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த குடியை பற்றி நமக்கு தெரிகிறது. குடியை கெடுக்கும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும்.
சொல்லுவாங்க இல்லையா, வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்தபின் காப்போம். வந்தபின் காக்க முடியுமா? ஒரு மனிதனை காக்க முடியும். ஒருவர் குடிப்பழத்திற்கு ஆளாக்கி இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய போதை மறுவாழ்வு மையங்கள் இருக்கிறது. வந்த பின்னாலும் கூட அவர்களுக்கு மீட்பு இருக்கிறது, அவர்கள் காப்பாற்றப்பட முடியும். அது வந்தபின் காப்போம். வரும்போது காப்போம் என்ன? இந்த வயதிலேயே அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விலகி இருப்பது, அதனுடைய தீமைகளை நாம் புரிந்து கொள்வது, இது வரும்போது காப்பது. மூன்றாவது ஒரு தொடர் செயல்பாடு என்பது வருமுன் காப்போம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த குடிப்பழக்கத்தினுடைய தீமைகளை கற்றுக் கொடுப்பது, அதிலிருந்து அவர்களை விலக்கி நிற்க வைப்பது. ஆகவே அன்புக்குரியவர்கள், இன்று மிகப்பெரிய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா உண்மையிலேயே ஒரு அர்த்தமான ஒரு விழா. எத்தனையோ விழாக்களுக்கு நம்ம கோயிலுக்கு வாரோம் இல்லையா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த போதையில்லாத ஒரு உலகம், போதையில்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காக ஒரு பக்த சபையே அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாளிலே இவர்களை நாம் வாழ்த்துகிறோம். இந்த சபையிலே இவர்கள் உறுப்பினராக இருப்பதை குறித்து நாம் பெருமைப்படுகிறோம். நாம் மட்டுமல்ல, மற்றவர்களையும் இந்த பாதைக்கு அழைத்து வர வேண்டும். ஆனால் குடிப்பழக்கத்திலிருந்து நான் வெடிபட்டு விட்டேன், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்பது அல்ல. இது ஒரு நிலை. நம்ம அடுத்த நிலையில் என்ன செய்யணும்? இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். அதுதான் கடவுளுக்கு நாம் மகிமை சேர்க்க முடியும். குடிக்கிறவன் ஒரு வகை, குடிக்கல நம்ம ரெண்டாவது வகை. மூணாவது வகை என்னது? இன்னும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, வாழ்க்கையிலே முன்னேற்றம் பெற்றவர்களாக நாம் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட முன்னேற்றத்தின் பாதையிலே வழிநடப்பதற்கான அருளையும் ஆற்றலையும் இறைவன் அந்த தேவ அன்னை வழியாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த வழிபாட்டிலே மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.